வாசிப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். 14ஆம் வசனம். தாவீது சணல் நூல் ஏப்போத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். சொல்லுங்க, தாவீது தன் முழு பலத்தோடு, சொல்லுங்க, முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதனை பண்ணினான். இதுதான் ஹலால் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். ஹலால் என்றால் என்ன? டேவிட் acted madly in the middle of the road for God. Hallelujah. He acted madly. முழு பலத்தோட ஆராதனை. தாவீது எப்படி ஆராதனை பண்ணல? ஹalleluya ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ரோட்ல தான் நடந்து போறார் தாவீது. ஹalleluya ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு மகிமை. இப்படி எல்லாம் பண்ணல. ரொம்ப எலிகென்ட்டா, ரொம்ப ஒரு டெலிகேட்டை போல, ஏதோ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் மேனை போல பண்ணல. அப்படி பண்ணல. முழு பலத்தோட ஆராதித்தானா. அவன் வஸ்திரம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அவனுக்கு. அவன் ஆராதித்த பொழுது யார் பக்கத்தில் இருக்கிறா இல்லைன்னு தெரியல. அவன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும் பொழுது முழு பலத்தோடு ஆராதித்தான். ஹல்லேலூயா. சில வேளையில பாருங்க, நானும் வாகனத்துல போல நல்லா கத்தி ஆராதிக்கிறது எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. என்ன ஆச்சு உனக்கு? நான் பார்க்கறதே இல்லை யாரையும், நீ பார்த்துக்க போ. ஆமென். திரும்பி பார்ப்பாங்க, பேசிக்குவாங்க இப்படி இப்படின்ட்டு. பேசு நான் நினச்சிக்கிறேன், பேசிக்கோ. சில வேளையில நானும் பாருங்க கத்தி ஆராதிப்பேன் பாருங்க, அதை பத்தி வரி பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப கத்தனை எல்லாரும் பார்ப்பாங்க, ஏதோ திட்டம் நினச்சிக்க போறோம். அவங்கள நம்ம திட்டம் நினச்சிப்பாங்க. ஆனா நம்ம அவங்கள திட்டல, கர்த்தர் ஆராதிக்கிறோம். சில வேளையில கர்த்தருடைய பிரச்சனை வரும் பொழுது அப்படியே நம்ம என்ன பண்றோம்? உயர்த்தி தேவனை துதிக்கிறோம். எல்லாரும் சுற்றி பார்ப்பாங்க. ஒரு நாள் பார்க்குற ஆளு டெய்லி பார்த்தா என்ன பண்ணுவாங்க? இவர் இப்படி தாங்க கத்திக்கிட்டே போவார் ரோட்ல, ஏதோ பிரச்சனைங்க, ஏதோ கொஞ்சம் அரலூசுங்க, இவர் எங்க தான் பேசுறாருன்னு தெரியல, யார்கிட்ட தான் பேசுறாருன்னு தெரியல, ஏதோ பாடுறாரு, என்ன தான் பண்றாரு தெரியல இவர். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம்? அப்போ கர்த்தரை நான் அப்படி துதிக்கிற வேளையிலே என்ன சொல்றேன் பாருங்க, முழு பலத்தோடு தாவீதை போல நான் தேவனை துதிக்கணும். சொல்லுங்க, முழு பலத்தோடு நான் தேவனை தாவீதை போல துதிக்கணும். அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது அப்படியே தாவீதும் 15 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். சவுலுடைய குமாரத்தி தாவீது நடனம் பண்ணுறதை பார்த்து இருந்து நினைச்சுக்கிறேன், இவ்வளவு இன்டீசென்டா இருக்காரு இவரு. ராஜாவின் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், ராஜ அதிகாரத்தை வைத்திருக்கிற ஒரு மனுஷன், ராஜ்யமே அவன் கீழே இருக்கு, இவ்வளவு இன்டீசென்டா இருக்காரு. சில வேளையில நம்மளும் சொல்லுவோம், ஒரு பெரிய பொசிஷன் உங்களுக்கு இருக்கு, நீங்க தான் தேசத்தை ஆளுகிற ராஜா, எப்படி நடந்துப்பீங்க? அழுங்காம குலுங்காம, சிரிப்பு கூட பாதி சிரிப்பு வச்சுக்கிட்டு, கை கூட கொஞ்சம் லைட்டாக தான் லிஃப்ட் பண்ணுவீங்க, அப்படி தான் போயிட்டு வருவீங்க. லைட்டாக அப்படி போயிட்டு அப்படி லைட்டாக வந்துடுவீங்க. தாவீதோ, இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்த தாவீதோ அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவனுக்கு தெரியும் இது வந்ததே கர்த்தரால தான்ட்டு, அது போனா கூட பிரச்சனை இல்லை அவனுக்கு. ஆமென். அவனுக்கு விஷயம் கர்த்தர் தான். அவனுக்கு இந்த ராஜ்யம், ராஜா, அதிகாரம் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நான் சொன்ன பாருங்க, நம்ம சிருஷ்டிக்கப்பட்டது தேவனை ஆராதிக்க, அழைக்கப்பட்டது பல நோக்கங்களுக்கு, கிருபைகள், பல காரியத்தை தேவனிடத்தில் பெறுகிறோம். இப்ப தாவீது விஷயம் அறிஞ்சவன் பாருங்க, அவன் வந்துட்டு அவனுடைய என்ன சொல்லுங்க, அவனுடைய ராஜ்யம், அவனுடைய மகிமை, அவனுடைய எல்லா ராஜ்யத்துவம். ராஜா என்ன பண்ணுவாங்க? அந்த காலமே வச்சுக்குவோம், ஒரு மிருகத்து யானை மேல ஏறி ஒரு சேர் மேல உட்காந்துக்கிட்டு, நீங்களாம் ஆடுங்கடா, கர்த்தருடைய பெட்டி முன்னாடி போகுது, நான் பின்னாடி குதிரையில் வரேன், யானையில் வரேன், ரதத்தில் வரேன் தானே சொல்லுவாங்க. தாவீது சொல்றேன், எதெல்லாம் வேணாம், நான் ஆட போறேன், நடு ரோட்ல நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், முழு பலத்தோடு ஆராதிக்க போகிறேன். யார் எந்த இது வேணாம், நான் உட்காந்து நீங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு வர ராஜா இல்லை, நான் டான்ஸ் ஆடுறதை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிற ராஜா. என் கர்த்தருக்காக நான் டான்ஸ் ஆடுறேன், என் கர்த்தருக்காக நான் கம்பீரித்து துதிக்கிறதை நீங்க பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிற ராஜா. அப்படிப்பட்ட ராஜா நான். உட்காந்துட்டு அப்படி நீங்க ஆடுறதை பார்த்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து அனுப்புற ராஜா கிடையாது. ஆமென்.
இஸ்ரவேலிலே அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து விட்டது. எவ்வளவு பெரிய மகத்துவம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த பெட்டி வருது, எவ்வளவு விசேஷத்துவம். தேவனே வருகிறார் இஸ்ரவேலுக்குள்ளே. நான் உட்கார்றதா, நீங்க ஆடுறதா, நான் காசு கொடுத்து உங்களுக்கு அனுப்புறதா? ஹலோ, நான் ஆடுவேன், யார் ஆட தேவை கிடையாது. ஏன்னா என் தேவன் வருகிறார். உடன்படிக்கை பெட்டியிலே தேவன் வருகிறதால நான் ஆட போறேன், முழு பலத்தோடு ஆட போறேன். ரோட்ல செய்யறாரு அது. இன்னைக்கு முழு பலத்தோடு நாம் சபையில் ஆராதிக்க கொஞ்சம் பலத்தோடு கூட ஆராதிக்கிறது கிடையாது. ஆமென். கொஞ்சம் பலத்தோடு கூட சபையில் நம்ம என்ன பண்றது கிடையாது, ஆராதிக்கிறது கிடையாது. சிலர்லாம் வாயை திறக்கிறதே கிடையாது. பொதுவாக சொல்ற உலகத்துல அப்படியே ஸ்டிஃபா நின்றுட்டு ரோபோட்ஸ் மாதிரி நிற்பாங்க. என்னதான் வரலாமா அழமாட்டேங்குது. ஒன்று அவங்களுக்கு இன்னொருத்தன் பார்க்குறாங்க, இன்னொன்று அவங்க ரொம்ப டிக்னிஃபைடு, ரொம்ப எஜுகேட்டட், ரொம்ப டேலண்டட், ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ், ரொம்ப சொஃபிஸ்டிகேட் நினச்சிக்கிறாங்க. என்னதான் நினச்சிக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமாம், உலகத்தை ஃபவுண்டர் அவர். ஆமாம், நீங்கள் ஆராதிக்கிறது ஏன் உலகத்தையே என்ன பண்ணாரு? தங்கம் மேலே, வைரம் மேலே, வைடூரியம் மேலே, எண்ணெய் எல்லாத்தையும் ஓனர் அவர் ஆராதிக்கிறதுக்கு ஏதோ 2 கோடி 3 கோடி பேங்க்ல வச்சுக்கிட்டு ரொம்ப டிக்னிஃபைடாக நினச்சிக்க கூடாது நம்மள. ஆமென். இல்லை ஒரு பெரிய பென்ஸ் BMW வந்துடும், நம்ம பெரிய ஆள் கிடையாது. இல்லைங்க, அவர் வந்துட்டு கோடிக்க இங்கே இந்த பூமியில் எத்தனை பென்ஸுக்காரு சிருஷ்டிக்கிறாங்களோ அதெல்லாம் அவரு தான் சொந்தம். அவருக்கு தான் சொந்தம். ஒன்றுத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நான் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. எல்லாருமே கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அந்த வெளிப்பாடு இல்லாம என்ன பண்ண முடியல, அந்த வெளியே வந்து ஜெபம் ஆராதிக்க முடியல, கம்பீரமா அவர் ஆராதிக்க முடியாம நாம் கட்டப்படுகிறோம். நம்முடைய படிப்பு இவைகள்லாம் நம்ம என்ன பண்ணுது, வீட்டிலே சொல்லிட்டு வந்துடும், டேய் ஆராதனைங்க நல்லா இருக்கும், நீ ஆன லிமிட் ஆராதனை பண்ணு, ரொம்ப பண்ணாத. நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும், நம்ம ரொம்ப பெரிய ஆட்கள் சிட்டியில. தப்பு. ஆமென். அப்படிலாம் இருக்கிறாங்க ஊர்ல ஆட்கள். ஆகவே தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியம்? கம்பீரமா ஆராதி. தாவீது சொல்றான் பாருங்க, நான் ஆடு மேய்த்துட்டு இருந்தேன், நான் என்னை கர்த்தர் ராஜா வாக்குனார். இவர் ஆராதிக்கிறதுக்கு நான் ஆளை கூப்பிட்டு இல்ல டீசெண்டா இல்ல நான் மேட ஆராதிக்க போறேன் அவர். அல்லேலூயா. சொல்லுங்க, சவுலுடைய குமாரத்தை நினைச்சுக்கிறா, இன்னும் இப்படிப்பட்ட நாளைக்கு வந்து நீங்க வெளியே போறப்போ உங்களை ஆராதனை நீங்க பண்ற ஸ்டைலை பார்த்து, நீங்க கர்த்தரை துதிக்கிற ஸ்டைலை பார்த்து எல்லாரும் ஒருவேளை உங்களை பத்தி உங்களை ஏளனமா பேசலாம், உங்களுக்கு மரியாதை கொடுக்காம போகலாம், உங்களை பத்தி ரொம்ப கீழ்த்தரம் நடத்தலாம். ஆனால் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட துதிக்கிறவனை கர்த்தர் வந்துட்டு என்ன இப்படி பாதுகாப்பார்னா, எந்த சத்துரு தொடாதபடி, எந்த வியாதிகள் தொடாதபடி பாதுகாப்பார்.